இங்கே பாரு நவீன், உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? என் பின்னால் வராதேன்னு. என் பின்னால் வர்றதெல்லாம் வேஸ்ட்டு. எதுக்கு என் பின்னால் வந்துக்கிட்டு இருக்கேன்? என்னை பற்றி தெரியும்ல. என்னை பற்றி தெரிஞ்சாலாச்சும் பின்னாடி வர மாட்டேன்னு உண்மையை சொன்னேன். அப்படி சொல்லியும் பின்னாடியே வர. இது என்ன? எல்லாரும் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க ஆஃபீஸில். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ என்ன சொல்ல போறிய? உங்கள் மாமாவை பேசி வச்சுருக்காங்க, இன்னும் ஒரு வருஷத்தில் கல்யாணம், அதனால பின்னாடி வரக்கூடாது. அவன் ரவுடி பையன் கேள்விப்பட்டு அப்புறத்துக்கு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு பிடிக்கவே இல்லையாமே. எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பையன் என்ன பண்ண போகிற? ஆமாங்க, பிடிச்சிருக்கோ பிடிக்கல, வீட்டில் சொல்ல கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. அப்படி தானே பண்ணணும். நம்மளாம் முடிவு எடுத்து அது சரிப்பட்டு வருமா? பிறந்ததுலேருந்து அவங்க தான் பார்த்து எல்லாம் செஞ்சாங்க. இதையும் அவங்க தான் பார்த்து செய்கிறாங்க. நல்லதாக இருக்குதுன்னே நம்புகிறேன். கேரக்டர் சரியில்லை, குடிப்பாக, எல்லாம் பண்ணுவாங்க, பிடிக்காதான். அதுக்காக வீட்டில் சொன்னால் வேணான்னு சொல்ல முடியுமா? இப்படி மற்றவங்களுக்காக வாழ்கிறோன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். சும்மா பின்னாடி விடாது சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையே போங்க, நான் வாட்டுக்கு பின்னாடி வரேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் பின்னாடி வந்தால் உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகுதா? உங்கள் மனசு எதுவும் மாறுதா? உங்கள் மனசு மாறுதுன்னா சொல்லிடுங்க, நாங்கள் பின்னாடி வரல. என் மனசுலாம் அப்படிலாம் ஒன்றும் மாறாது. நீங்கள் பின்னாடி வந்தால் என் மனசு மாறிடுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பின்னாடி எதுக்கு அலைஞ்சிக்கிட்டே திடீர்னு சொன்னேன். என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் மேடம். என் கால் ஒன்றும் தேஞ்சு போயிடாது. நான் வாட்டுக்கு பின்னாடியே வரேன். உங்கள் மனசு மாறாமல் இருந்தால் சரிதான். மனசு மாறும்னு இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க, நான் பின்னாடியே வரல, அப்படியே விட்டுறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்கள் இஷ்டம். நான் சொல்லிட்டேன். இப்படியே பின்னாடி வந்து உங்கள் லைஃப்பை வீணாக்காதே. உங்கள் நேரமும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. அப்படியா? அதையும் பார்த்துக்கலாம். முன்னாடிலாம் பேசவே மாட்டோம்னு போவேன், இப்போ நின்று பேசுறியல்ல, அந்த அளவுக்கு வந்திருக்க. எல்லாமே மாறும், காலம் எல்லாத்தையுமே மாற்றும். அந்த நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். உங்கள் நம்பிக்கையை கொண்ட குப்பையில் போடுங்க. அது ஒரு பிரயோஜனம் இல்லை. சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? பேசாமல் போய் வேலையை பார்ப்பியல. சும்மா ஆகாத வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. நீ போச்செல்லாம் எங்கே வச்செல்லாம் போவ? என்னை மீறி நீ எங்கேயும் போயிட முடியுமா? உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நீ பண்ணிடுவியா? உன்னை நான் பண்ண விட்டுருவேனா? உன்னை கொண்டு படுகொலியில் நான் தள்ள விட்டுருவேனா? எனக்கு பிடிச்ச பொண்ணு வேறு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட பரவாயில்ல. அந்த பொறுக்கையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நீ கஷ்டப்பட்டீன்னா என் மனசே தாங்காது. என்ன மச்சான், ஒரே ரொமான்ஸ் தான் போல். காலையிலே வந்தேன்னா ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்ட போல். நீ தாண்டா வாழ்கிற நல்லா. அட ஏன்டா நீ வேற காலையிலே ஆரம்பிக்கிற? அவள்கிட்ட காலையிலே வந்தோன்னு பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசினி நம்மளை மூட் அவுட் பண்ணிவிட்டு அவள் வாட்டுக்கு போயிடுறாடா. கண்டும் காணாத மாதிரியே இருக்காடா. அந்த பொறுக்கி பையில கல்யாணம் பண்ணிப்பாலாம், என்னையை பண்ணிக்க மாட்டாலாம். பார்த்தியாடா, பொண்ணுங்கள்லாம் இப்படி தாண்டா. கேடு கட்டவனே கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுல இருக்க. நம்ம பின்னாடியே சுற்றுறோம், நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாள். நான் இதில் ஜாலியாக இருக்கேன்னா என் வயிற்றுச்சல் குட்டிக்கு அதை போட. நல்லா சிரிச்சு தான் பேசின மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் வந்தோன்னே மலுப்புரியா? நான் அப்படிலாம் வந்து உன்னை கண்ணு வைக்க மாட்டேன்டா, நான் வயிற்றுச்சலும் பண்ண மாட்டேன்டா, சும்மா சொல்கிறேன். நான் உன் ஃப்ரெண்டு தானே. டே பிரவீனு, என்னை கடுப்பை கிளப்பாத. அம்மா உன் தங்கச்சிலாம் இன்றைக்கி ஆஃபீஸர் ஆகிஞ்சோன்னா எங்கே காணும்? அப்புறம் உன் ஆள் வேறு சொன்னியே பவியா, எங்கே? எனக்கு கண்ணில் காட்ட மாட்டியா? வரவே நான் சொல்லிட்டியா? ஆமாடா, 2 பேரையும் காணுமேடா. என்னன்னு தெரியல, நேரம் வந்திருக்கணுமே. சரி மச்சான், உன் தங்கச்சி மட்டும் எனக்கு இன்ட்ரோ பண்ணி கொடுறா. வந்தேன்னா வச்சுக்கவே, ஆல்ரெடி உனக்கு ஆள் இருக்குல்ல, அதை முதல்ல கரெக்ட் பண்ணு. ஒன்றை வச்சு கரெக்ட் பண்ண தெரியலையா? வந்துட்டாங்க 7 வேணுமா? போவியாங்கிட்டு. அப்புறம் தங்கச்சி புவனா என்னடா சொல்கிறா? புவியா, அவள் என்னத்தடா சொல்கிறா? வழக்கம் போல தான்டா. என்னத்தான் சொல்கிறது? எங்கள் மாமாவுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. 1 வருஷத்தில் கல்யாணம். அவரதையும் கல்யாணம் பண்ணிப்பேன். எங்கள் வீட்டில் சொல்கிறதையும் கேட்பேன். அப்பப்பா கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு. இந்த வார்த்தை எங்கள் ஆஃபீஸுக்கே தெரியுமேடா. புதுசாக எதுவும் பேசுனீங்களோன்னு கேட்டேன். பழசு தானே, பழைய குருடி கதவை துரடி. விட்றா, நீ நடிக்காதடா. உனக்கு அந்த வழியை நீ லவ் பண்ண போது தான்டா தெரியும். இப்போ சும்மா தானே திட்டு ஆளுஞ்சிட்டு இல்லை. அப்போ உன்னை பார்க்காம திரும்பாமல் பேசாமல் போவாள்ல, அப்போ தெரியும்டா என் வழி. அப்போ வருவியில்லை, மச்சான் என்னை காப்பாற்றுடான்னு வருவியில்லை, அப்போ வச்சுக்கிறேன்டா உன்னை. அப்படிலாம் நான் ஒன்றும் வர மாட்டேன்டா. அந்த கிலோவுக்கு கேடு கட்டுவேன் இல்லைடா. அதுவும் உன்னிட்ட வந்து ஹெல்ப் கேட்குற அளவுக்குள்ள நான் கேடு கட்டுவேன் இல்லைடா. நான் என் விஷயத்த நானே பார்த்துப்பேன். அண்ணா, கொஞ்சம் வழியை விட்டுட்டு பேசுறீங்களா? இப்படி வழியை மறைச்சிட்டு பேசினா நான் எப்படி போகிறது? என்னடா அது, நம்மளை பார்த்து இந்த ஆஃபீஸில் ஒரு பொண்ணு அண்ணான்னு சொல்லுது. எனக்கு பிடிக்காத வார்த்தையே இந்த அண்ணாதே. அகராதியிலேருந்து அந்த வார்த்தையை தூக்கணுங்க. என்னை பார்த்து அண்ணா நான் சொல்கிறேன். வாவ், பியூட்டிஃபுல் கேர்லாம் என்னை பார்த்து அண்ணான்னு சொன்னால் நான் எங்கே போய் எந்த செவத்தில் முட்டிக்கிறது? மச்சான் நவீனு, வார்த்தையை பார்த்து பேசு. எக்ஸ்ட்ரா பேசினேன்னா உன் கழுத்தை கோழி திருட மாதிரி திருவி போட்டுருவேன். ஏன்டா அந்த பொண்ணை பார்த்து வளைஞ்சா உனக்கு என்னடா பண்ணுது? ஆஃபீஸில் எந்த பொண்ணுங்கள்ட்டையும் பேசக்கூடாது. அப்படியே பறந்துக்கிட்டு வந்துடுவியே பெரிய உத்தம புத்திர மாதிரி. என்னம்மா அவன் என்ன ஓ ஆளா? ஆமாடா, அவன் என் ஆளு தான்டா. என்னடா சொல்கிற? பவியா? அவளே தான், பவித்ராதே, அவள் தான்டா. எப்படி ஆளு, நல்லா இருக்காளா? பாடுறா, எப்படிரா மச்சான் பிடிக்கிற நீனா? அதெல்லாம் அப்படி தான்டா, நமக்குன்னு இருக்கிறது எப்படி இருந்தாலும் வந்துடும்டா, கடவுள் கொடுத்துருவாருடா. நல்ல வாழ்க்கைடா. ஆமாம், உன் தங்கச்சி எங்கடா காணோம்? அவளை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன், கரெக்ட் பண்ணலாமான்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு பார்த்தா பத்தியா கூட்டிகிட்டே வரல. நீ நான் சொன்ன மாதிரியே வரவே நான் சொல்லிட்டேன் பத்தியா.
இல்லையடா நான் சொல்லையடா வந்திருக்கணுமே. பவி எங்க பிரீத்தியை காணோம்? யார் உங்கள் தங்கச்சியா? காலையில் பூரா வாந்தி பஸ்ஸில் வந்து நல்ல வேளை பஸ்ஸில் என் மேலே எடுக்காமலாச்சும் இருந்தாலே தலைவலிக்குதுன்னு படுத்துட்டேன். அதோட நான் கிளம்பி வந்துட்டேன். இப்படிலாம் பிள்ளைய வச்சிருந்தா வெளியிலனா எங்கே கூட்டிகிட்டு போகிறது? சை. ஆமாம், அவளுக்கு பஸ்ஸில் போனால் ஒத்துக்காது. சரி நாளைக்கு வரட்டும். அப்புறம் சிஸ்டர், உங்கள் பேர் என்ன? பவித்ரா அண்ணா. பேரை மட்டும் சொன்னால் போகிறேன். இந்த அண்ணா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வேணாம். உங்களுக்கு தங்கச்சி எதுவும் இருக்கா? இல்லை, என்ன பண்ணுறது, ஒரே பொண்ணாக பிறந்துட்டேன். அண்ணன் வேணா இருக்குது, இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடுவாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு நான் என்ன பண்ணுறது? வேணாம், தங்கச்சி இல்லையா? இந்த பெரியம்மா பொண்ணு, சித்தி பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை? அச்சோ இல்லையண்ணா, என் ஃப்ரெண்டு பிரீத்தி மட்டும்தான். அவன் நாளைக்கு வந்துடுவா, அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இல்லை வேணாம்மா, நீ பாருமா, நானே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறேன். சரி மச்சான், நான் போய் புவியை ஒரு அட்டனஸ் போட்டு வரேன். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுல, கேப் ஆயிடுச்சுல, கொஞ்சம் கேப் விட்டு அவன் நீ மறந்துடுவான். போடா கண்டினியூ பண்ணுறா. அப்புறம் பவி, என்ன ரூம் எல்லாம் ஓகே ஆயிடுச்சா? எல்லாம் ஓகே தானே? உனக்கு வாந்திலாம் இல்லையா? இல்லைங்க, எனக்கு ஃப்ளைட்டில் போனாலே வாந்தி வராது. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் வராது. அப்போ எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம் உன்னைய. ஆமாங்க, என்னை எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு வாந்தி அந்த மாதிரிலாம் எதுவுமே தலை சுத்த எதுவுமே வராது. ஒவ்வொருத்தர் எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டே திருவாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. எங்கே வேணாலும் என்னை கூட்டி போகலாம், நல்லா ஊர் சுற்றலாம். அப்போ ஓகே, அடுத்த வாரம் லீவில் வீக்கெண்டில் அவுட்டிங் போகலாமா? என்னது அவுட்டிங்கா? உங்கள் கூடயா? நான் தானே கேட்குறேன். அப்போ என் கூட தான் வரணும் நீ. அதெல்லாம் முடியாது. முன்ன பின்ன தெரியாதவளோட நான் அவுட்டிங் போக மாட்டேன். அடி பாவி, முன்ன பின்ன தெரியாதவங்கள இத்தனை நாள் பழகி உனக்கு வேலை வாங்கி கொடுத்து உன்னை கூட்டியாந்து ஆஃபீஸில் சேர்த்து விட்டா முன்ன பின்ன தெரியாதவங்க. அப்படி தாண்டி எல்லாம். இல்லை பிரவீன், நீ வேணா ரெடி பண்ணி கொடுவே. நானும் பிரீத்தியும் எங்கள் அண்ணன் வந்தோன்னே. சரி, எங்கள் அண்ணன் வந்தோன்னே அண்ணன், நீங்கள், பிரீத்தி, நான், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு இப்போ வந்தாள் அந்த அண்ணன் நவீனா, அந்த அண்ணா, அப்புறம் வேறு யாரை கூப்பிடுங்க, எல்லாரும் போயிட்டு வந்துடும். அதுக்கு பேர் அவுட்டிங் இல்லைம்மா, ட்ரிப்பு. ஓகே, ட்ரிப்பு போகலாம். ஆனால் செலவு நீங்கள் தான். சம்பளம் வந்தோன்னே அதை நான் தந்துடுறேன். சரிம்மா, யோசிக்கிறேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்கிறேன். உன்ட்ட அவுட்டிங் போகலான்னு கேட்டு தப்பாக போச்சு, ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறேன். சரி விடு, போகலாம். ஆமாம் பவி, இன்றைக்காச்சும் சேரீ கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. உன்னை நேற்றே கேட்டேன் சேரீ கட்டிட்டு இன்றைக்காச்சும் ஃபஸ்ட்டு தான் வர சேரீ கட்டிட்டு வருவேன்னு எதிர்பார்த்தேன் ரொம்ப. ஆனால் இப்படி பொசுக்குன்னு ஆகி போட்டி. எனக்கு பிடிக்குன்னு தெரிஞ்சு வேணும்னே தானே கட்டாமல் வர. உனக்காக ஒரு சேரீ வேறு வாங்கணும்னு நினச்சேன், மறந்துட்டு மத்தியா. நான் வாங்கி தரேன், அந்த சேரீ எதை நீ கட்டுற பாரு. இல்லைங்க, எங்கேயாச்சும் கோயிலுக்கு போனால் கட்டலாம், சும்மா ஆஃபீஸ்க்குலாம் இருக்கு. அப்போ ஒன்று பண்ணலாம், இன்னைக்கு சாயங்காலம் நீ தங்கச்சியை வந்தால் கூட்டிகிட்டு வா, இல்லைன்னா நீ மட்டும் சேரீ கட்டிக்கிட்டு வர. பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, போகலாம். அவள் கண்டிப்பாக வரமாட்டா. நான் ஒரு ஆள் எப்படி வருது? நாளைக்கு போகலாமே, பிரீத்தி வந்துடுவா. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் ஒன்றும் போட வேணாம். நீங்கள் மட்டும் வாங்க, அவள் வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பிரவீன், தனியாக வந்தால் ஏதாச்சும் நினைப்பாங்க. இங்கே உனக்கு யாரையாச்சும் தெரியுமா? இது என்ன ஓ ஊரா இல்லை ஏன் ஊரா? நம்ம ரெண்டு பேருக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா? இல்லை, இருந்தாலும் என்ன இருந்தாலும் வர்றேன். சாயங்காலம் 5 மணிக்கு மேலே கிளம்பி வர்றேன். நான் வெயிட் பண்ணுவேன். வரல நான் ஹாஸ்டலுக்கு வந்துடுவேன். சரி, நான் பார்க்குறேன். பார்க்குறேன், இல்லை வர்றேன். இப்பெல்லாம் மிரட்டினா அப்புறம் நான் வரமாட்டேன். சரி நான் வந்துடு. உன்னை நான் மிரட்டலாம் இல்லை, அன்பாதான் சொல்கிறேன். கோயிலுக்கு வந்துடு, சாயங்காலம் கோயிலில் பார்க்கலாம். சரி, நான் ட்ரை பண்ணுறேன். நான் கிளம்பட்டுமா? சரி கிளம்பு.